மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசார பகுதி அப்படிங்கிறது முற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இளரைசனி நடந்தாலும் கூட குரு பகவான் 9, 12ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல உச்சம் பெறுகிறார். அப்ப குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய காலகட்டங்களை வீடு, சொத்து, வண்டி வாகன யோகங்கள், ஏன்னா அது சுகஸ்தானம், உங்களுடைய சுகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். இளரைசனியில பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியே இல்ல, ஒரு மனசு தெளிவே இல்ல, சொத்து பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கறதுல இந்த 7.5 சனியில மேஷராசிக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டில இருந்து சனி பகவான பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அப்ப சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு முழுமையாக குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பு, இடம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பு, தாயினுடைய சொத்து, அம்மா சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, தாயினுடைய ஆரோக்கியம் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாமே இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உச்சமாகக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, அவர் 9ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு முதல் பகுதியில பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கிறது, அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பண வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் முற்பகுதியில, அதாவது அக்டோபர் 18 இருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க பாத்துட்டீங்கன்னா இதனுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரும். அதே போல 12ஆம் இடத்து அதிபதியும் அவரே ஆகிறார். குரு பகவானே 12ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப குரு பகவான் 12ஆம் அதிபதி ஆகி உங்களுக்கு 4ஆம் வீட்டுல உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போற மாதிரி இருந்தா தாராளமா போயிட்டு வரலாம். வேலை வாய்ப்புக்காக போறது, சும்மா ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருது, அல்லது தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது, இது எல்லா அமைப்பையும் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இந்த 7.5 சனியில பாத்துட்டீங்கன்னா ஒரு தூக்கமே இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. அது எல்லாமே ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கங்கள், இது எல்லாமே நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிசாரமாகும் பொழுது செய்து கொடுப்பார். குரு பகவானுக்கு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தி. அப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடமாக விருச்சிகத்தை பார்க்குது. அப்ப கண்டங்கள் விலகும், இளவேசனையில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும், திடீர் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதே போல குரு பகவான் உங்களுக்கு மகர வீட்டை பார்க்கிறார். மகர வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடம். அப்ப 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் பெருக்கத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். தொழில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள், தொழில் ஓடவே இல்லைங்க, தொழில் மந்தமா இருக்குதுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த மந்தத்திலிருந்து விலகி உங்களுக்கு தொழில ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு மனிதன் நிம்மதியா தூங்குனாத்தான் நாளைக்கு அடுத்த வேலையை அவன் சரியா செய்ய முடியும். அப்ப அந்த நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பதும் 12ஆம் இடம் தான். கணவன் மனைவியுடைய அந்யூன்யத்தை கொடுப்பதும் 12ஆம் இடம் தான். அதே போல விரய செலவு, தேவையில்லாத அசுப விரயத்தை கொடுப்பதும் 12ஆம் இடம் தான்.